நாம் பாமகவினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸோடு இப்போது நாம் பேசலாம். அவர் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலிலும் பங்கேற்று வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்ல இருக்கிறார். திரு அன்புமணி, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பில் கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானங்கள் சமரசங்களுக்கு பிறகே கொண்டு வரப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு கருத்தை நவநீதம் பிள்ளை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய அனுபவத்திலிருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம். இன்றைய முக்கியமான ஒரு பிரச்சனை, இலங்கையிலே குற்றங்கள் நடந்திருக்கிறது. அது சாதாரண குற்றங்கள் கிடையாது, போர் குற்றங்கள். எங்களை பொறுத்தவரை அது இனப்படுகொலை. இதற்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும். ஐநா மன்றம் மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை கடந்த 16ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறது. இந்த இறுதி அறிக்கைக்கு பிறகு இந்திய அரசு இன்னும் மௌனமாக இருக்கிறது. எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்திலே பல தீர்மானங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். தீர்மானம் நிறைவேற்றி அவர்களுக்கு விளம்பரம் தேடி இந்த தீர்மானம் ஒரு கடிதமாக டெல்லிக்கு அனுப்பி வைத்து அந்த நடவடிக்கை எடுக்க போகிறது கிடையாது. ஆக குற்றத்திற்கு யார் குற்றவாளிகளோ அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஐநா மன்றத்தில் உள்ள மனித உரிமை ஆணையம் அந்த அறிக்கை மிக மோசமான குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசு மௌனம். இதெல்லாம் இடையிலே அமெரிக்க அரசு நீத்து போன 2வது வரைவு அறிக்கையை தீர்மானமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதற்கும் இந்திய அரசு மௌனமாக இருக்கிறது. இன்றைய தேவை இவ்வளவு, அதாவது அங்கு இலங்கையில் நடந்திருப்பது மனித உரிமை மீறல்கள், மனித குலத்தில் எதிரான குற்றங்கள், போர் குற்றங்கள், இனப்படுகொலை. இவ்வளோ மோசமான குற்றங்களுக்கு பன்னாட்டு நீதிமன்றம் விசாரணை நடந்தால்தான் நியாயம் கிடைக்கும். ஆக இது உலகத்தில் உள்ள 10 கோடி தமிழர்களுடைய எண்ணம். இது இந்த எண்ணத்தை மத்திய அரசு இதை புரிந்து கொண்டு இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், மத்திய அரசு பங்களாதேஷில் பிரச்சனை என்றால் தலையிடுகிறது, நேபாளில் பிரச்சனை தலையிடுகிறது, பாகிஸ்தான் தலையிடுகிறது, மால்தீவ்ஸ் தலையிடுகிறது. ஆனால் இலங்கையில் மட்டும் கடந்த அரசும் சரி இந்த அரசும் சரி எந்த தலையீட்டும் இல்லை. நியாயம் கிடைக்க வேண்டும். ஆக அதுவரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை கட்சிகளும் ஒன்றாக இணைந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். இப்போ நான் தனிப்பட்ட முறையிலே நான் என்னால் என்னென்ன முடியுமோ செய்து கொண்டிருக்கின்றேன். அது போதாது. இந்த தேவை இந்திய அரசு அங்கு தலையிட்டால் தான் நடக்கும். காரணம், பன்னாட்டு நீதிமன்ற விசாரணை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு இலங்கை அரசு ரோம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும். அவர் இடவில்லை. அதனால் நியூயார்க்கில் உள்ள ஐநா சபையிலோட பாதுகாப்பு குழு, செக்யூரிட்டி கவுன்சில், அதிலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அது நடக்காது. காரணம், அங்கே வீட்டோ பவர் இல்லை. சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், UK, US போன்ற நாடுகள்லாம் அதில் ஒரு நாடு வீட்டோ செய்தால் அந்த தீர்மானம் நிறைவேறாது. ஆக இன்று தேவை இந்திய அரசு தீர்மானம் கொண்டு வந்து இது பன்னாட்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று, அது நடந்தால்தான் நியாயம் கிடைக்கும். இல்லையே அமெரிக்கா தீர்மானத்தை நிறைவேற்றினால் எந்த நியாயம் கிடைக்க போறது கிடையாது. ஆக அங்கே ஒரு மாதத்திலே 1.5 லட்சம் தமிழர்களை மிக மோசமான படுகொலை செய்ததற்கு திரு அன்புமணி, அனைத்து கட்சியினரையும் அழைத்துக் கொண்டு பிரதமரை சந்திக்க வேண்டும் என நீங்க முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில, NDA கூட்டணியில தேசிய அளவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு கட்சியாகவும் இருக்கிறது. உங்கள் தரப்பிலிருந்து பிரதமருக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏதாவது கொடுக்கப்படுமா? இதற்கான இந்தியாவினுடைய இந்த மௌனம் கலைக்கப்படுறதுக்கு உங்களுடைய அழுத்தம் என்னவாக இருக்கும்? இல்ல, தனிப்பட்ட முறையிலே நான் பல முறை பிரதமரை சந்தித்திருக்கின்றேன். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை பல முறை சந்தித்திருக்கின்றேன், கடிதங்கள் எழுதியிருக்கின்றேன், நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். அது போதாது. ஐநா மன்றத்திலே நான் கடந்த காலத்திலே பேசியிருக்கின்றேன், இப்பொழுது நான் அடுத்த வாரம் பேச இருக்கின்றேன். அது போதாது. இன்று கூட்டு முயற்சியாக தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை கட்சிகளும், அதாவது முதலமைச்சர் தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அத்துணை கட்சி தலைவர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் டெல்லிக்கு சென்று தொடர் அழுத்தம், ஏதோ ஒரு முறை கொடுத்தால் போதாது, தொடர் அழுத்தம் கொடுத்து இது மிக மிக உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இது, ஏனால் இது உலக தமிழர்கள் சார்ந்த உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை இது என்று சொல்லி அழுத்தம் கொடுத்தால் தான் நடக்கும். ஒரு பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் வீட்டுக்கு வந்து செல்கின்றார். அப்பொழுது அந்த நல்லிணக்கத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் ஏதோ தீர்மானம் கடிதம் அனுப்பினால் போதாது. கடந்த காலத்திலே பல தீர்மானங்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிறைவேற்றி
அதில் அங்கே டெல்லியிலே சென்று அங்கே குப்பையிலே தான் போட்டிருக்கின்றார். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த முறை இப்படிதான் இருக்க போகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் உங்களுடைய அழுத்தம் என்பது அதிகமா தேவைப்படுது இல்லையா? இப்ப நீங்க தமிழகத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிற மதுவிலக்குல பாமக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்குது. அது ஒரு இயக்கமா மாற்ற முயற்சி பண்ணுது. அது போல இந்த பிரச்சனையில பாமக ஏன் ஒரு இயக்கமாக மாற்றுவதற்கு அல்லது ஒரு அழுத்தத்தை அதிகரிப்பதற்கு என்ன முயற்சிகள் எடுக்குது? நாங்கள் பல தரப்பு மக்களை சந்தித்து வருகின்றோம். பல கோணங்களிலே நாங்கள் அழுத்தம் கொடுக்கின்றோம். ஆனால் இங்கே இது அரசியலாக பார்க்கின்றார்கள். இப்போ கேரளாவில் ஒரு பிரச்சனை, அனைத்து கட்சியிலும் சேர்கிறார்கள். ஆந்திராவிலே அப்படிதான், கர்நாடகாவில் அப்படிதான். தமிழ்நாட்டில் மட்டும் எதிரியாக பார்க்கின்றார்கள். கௌரவம் இருக்கிறது, ஈகோ இருக்கிறது. நான் தான், அதுக்கு நீ தான், இதை நான் தான் செய்கின்றேன் என்று அந்த ஈகோல இதை விட்டு அங்கே தமிழ் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக மோசமான சூழலில் அதற்கான ஒரு முன்முயற்சியை பாமக எடுக்குமா? இப்ப நீங்க தமிழக முதல்வரை கேட்டிருக்கீங்க, அவங்க எடுக்காத பட்சத்துல பாமக இப்படியான ஒரு முயற்சி, ஏன்னா இது ஒரு குரூஷியல் டைம் இல்லையா? இது நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அதிலே அரசியல் ஒரு சில கட்சிகள் பார்த்து இவர்களா அவர்களா என்று, அதனால்தான் இது நாங்கள் எடுத்தால் மற்ற கட்சிகள் வரும், வராமல் இருக்கலாம். ஆக ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய தலைவர் முதலமைச்சர், அது எந்த கட்சி இருந்தாலும் எங்களுக்கு கவலை. முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதை அழுத்தம் கொடுத்தால் தான் இது நடக்கும். இல்லையா அங்கங்கே அவர்கள் ஒவ்வொரு தரப்பிலே அழுத்தம் கொடுத்தால் ஒன்றும் ஏதோ பேருக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒரு சூழல் இருக்கும், அவ்வளவுதான். இது இந்த அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இது இந்த அங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் தானே ஒழுங்கா சரியாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய இந்த அழுத்தங்கள் அல்லது இந்த உங்களுடைய அறிக்கைகள் அல்லது இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் எதை காமிக்கிறது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்ப சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அதில் பல பிரிவுகள் இருக்கிறது. அவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம், சம்பந்தம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள பெரும்பான்மை இருக்கிறவர்களுக்கு அதுக்கு அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு பிடிக்கவில்லை. அங்கே விக்னேஸ்வரன் இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார், முதலமைச்சராக இருக்கின்றார். அவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து கிடையாது. அவர்களுக்குள்ள பிரிவு. ஆனால் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே இலங்கையில் நடந்தது மனித உரிமை மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை. இது 4 குற்றங்கள் நடந்திருக்கிறது. இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் இது உலக அளவில் உள்ள மக்களுடைய கடமை. இது தமிழர்கள் கடமை மட்டும் கிடையாது, உலக அளவில் உள்ள அத்துணை நாடுகள் உள்ள கடமை. அங்கே இனப்படுகொலை, கொடூரமான முறையிலே மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இலங்கையிலே தமிழர்கள் மட்டும் கிடையாது, சிங்களர்களும் இஸ்லாமியர்களும் அங்கே பத்திரிகை ஊடகங்கள் உள்ள எதிர்க்கட்சியில் எதிரானவர்களும் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆக எங்கே குற்றம் நடந்தால் இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை. இதில் யார் வேண்டாம் கேட்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேல் ஐநா மன்றத்தில் உள்ள மனித உரிமை ஆணையம் அவர்கள் தெளிவான அறிக்கை இருக்கிறது. அங்கே மிக மிக மோசமான போர்க்குற்றம், இனப்படுகொலை நடந்திருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்திருக்கிறது என்று மிக மோசமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். ஆக இதில் அத்துணை நாடுகளுடைய கடமை இது. அமெரிக்காவுடைய தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, அங்க இலங்கையில நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு காட்சிகள் மாறி இருக்கிறது, ஓரளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றாங்க. அப்படியான ஒரு சூழல்ல அங்க ஒரு நீதி கிடைக்கும்னு நீங்க நம்பலையா? இல்ல கார்த்தி, நிச்சயமா கிடையாது. அது அங்க ஆட்சி மாற்றம் நடந்து காட்சி மாறவில்லை. அங்க இலங்கையில் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா 6 தமிழர்களுக்கு ஒரு ராணுவ அதிகாரி அங்க இருக்கின்றார். ராணுவ மயமாக்கல் இன்னும் அங்கே வெளியேறவில்லை. அங்கே இன்னும் நிலங்கள் திருப்பி கொடுக்கவில்லை. அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஜனநாயகம் கிடைக்கவில்லை. அங்கே அச்சத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமெரிக்கா கொண்டு வர தீர்மானம் உள்நாட்டு விசாரணை வேண்டும். இலங்கையிலே ஒரு குற்றம் நடந்தால் அதுக்கு சட்டம் இருக்க வேண்டும். இந்தியாவில் ஒரு குற்றம் நடக்க, போர் குற்றம்னால் அது சட்டத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையிலே போர்க்குற்றத்திற்கு சட்டம் கிடையாது, இனப்படுகொலைக்கு சட்டம் கிடையாது, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு சட்டம் கிடையாது, மனித உரிமை மீறலுக்கு சட்டம் கிடையாது. சட்டத்தை இவர்கள் புதிதாக ஏற்றி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டம் எப்படி இருக்கும் உங்களுக்கே புரிய போகுது. ஏன்னா இதே மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இப்ப ஜனாதிபதி, அவர் இலங்கையுடைய ராணுவ அமைச்சராக இருந்தார். அந்த நேரத்தில் பொன்சேகா அவர்கள் ராணுவ அதிகாரியாக இருந்தார். ரணில் விக்ரமசிங்கே தமிழர்களை 2ஆம் பட்ச மக்களாக வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். அங்க நியாயம் கிடைக்க போவது கிடையாது. முதல்ல சட்டம் கிடையாது.
சட்டத்தை புதிதாக இயக்கி அதற்கு பிறகு அங்கே குழு வைத்து அமெரிக்காவோட தீர்மானம் பார்த்தீங்கன்னா அங்க காமன்வெல்த் கண்ட்ரிஸ், காமன்வெல்த்னா என்ன, பாகிஸ்தான்ல 2 நீதிபதியும் பங்களாதேஷ் ஒரு நீதிபதியை வச்சுக்கிட்டு காமன்வெல்த்னு சொல்லிட்டு அவங்க ஏமாத்திட்டு போறாங்க. ஒன்றும் நடக்க போறது இல்லை, நியாயம் கிடைக்க போறது கிடையாது. நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்தியா தலையிட்டு புதிய தீர்மானத்தை ஐநாமன்றத்தில் கொண்டு வந்து அத்துணை நாடுகளும் அதுக்கு ஆதரவு கொடுத்து பன்னாட்டு நீதி விசாரணை நடந்தால்தான் இதற்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும். இல்லையேனால் ஒன்றும் கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. அமெரிக்கா அவருடைய தோற்றத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். முதல் தீர்மானம் ஏதோ இருந்தது, கலப்பு விசாரணை நடத்துவேன், ஹைபிரிட் இன்வெஸ்டிகேஷன். இரண்டாவது தீர்மானத்தில் பார்த்தா அதுவும் கிடையாது. ஆக இது நீர்த்து போன ஒரு தீர்மானம். இந்திய அரசு மௌனம். கடந்த ஆட்சியாளர்கள் துரோகம் செய்தார்கள், இந்த ஆட்சியாளரும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது உலக தமிழர்களுடைய உணர்வுகள், இது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் மக்கள். ஆக இது தமிழ் தேசிய கூட்டமைப்போக்கோ இது இந்திய தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கோ பிரச்சனை கிடையாது. உலக தலைவர்கள், உலக நாடுகளுடைய கடமை. அங்கே குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை, மோசமான சூழல் நடந்திருக்கிறது. அதற்கு யார் அதற்கு உடந்தையோ, யார் காரணமோ அவர்கள் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். நன்றி திரு அன்புமணி, உங்களுடைய பங்கேற்புக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.